ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பொதுச்சவர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரூஃப் எப்படி ஜாயின் பண்ணுறது, அது மாதிரி உங்களோட ரூஃபு பழைய ரூஃப் இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேயும் நம்ம எப்படி அந்த ரூஃபை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ரெண்டுமே இந்த சைட்டில் வந்து இருக்குது. சரிங்களா, ஒரு சைடு பொதுச்சவர், இன்னொரு சைடு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடோட ரூஃபு. சரிங்களா, ஸோ இது ரெண்டுலேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெண்டையும் எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, என்ன மெத்தடு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஸ்லாபு. சரிங்களா, ஸோ இந்த ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 25க்கு 8 அடி இன்னரு. சரிங்களா, ஸோ அவுட்ரு டு அவுட்ரு நம்மளுக்கு வந்து 9 அடி ஆயிடுது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 சைடு, ஒரு சைடு பொது சுவர் ஆயிடுது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பழைய ரூஃபு. இந்த பழைய ரூஃபில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கைப்பிடி இருந்தது. சரிங்களா, இந்த கைப்பிடியை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னொரு மெத்தட், இது வந்து கைப்பிடி பிரேக் பண்ணி போட்டிருக்கோம், அது என்னங்கிறத சொல்கிறேன். இது வந்து இன்னொரு மெத்தட் வந்து எல்லோரும் சக்ஸஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த காங்கிரீட்டோட மட்டத்தில் நம்ம வந்து காங்கிரீட்டை உடச்சி அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண எப்படின்னா ஒரு ட்ரில் ஹோல் மாதிரி 10 mm ராட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 12 mm ட்ரில். இப்போ இதுதான் காங்கிரீட்னு வச்சுக்கோங்களேன். இந்த காங்கிரீட்டில் நம்ம வந்து 12 mm ஹோல் போட்டு அதில் வந்து கெமிக்கல் ஜாயினர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த கிராங்க் ராட், டாப் ராடோட வெல்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ரூஃபும் ஒரே மட்டமாயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் அந்த மாதிரி பண்ணலாம், அதில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இது வந்து 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரூஃபு. ஸோ அந்த 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரூஃபு இந்த இடத்துல நம்ம வந்து உடைக்கும் அப்படின்னா, அது ராடு வந்து நம்ம வந்து வெல்டு பண்ணிடுவோம். ராடு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உடச்சி நம்ம வந்து காங்கிரீட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸோ அது வந்து ஜாயின் ஆகலை, கரெக்டாக ஜாயின் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வாட்டர் லீக்கேஜ் வரும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜும் வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்தா நம்ம வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். சரிங்களா, ஸோ அந்த காங்கிரீட் உடச்சி நம்ம அந்த இடத்துல வந்து ராடை இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து வெல்டு பண்ணி அந்த காங்கிரீட்டை அப்ளை பண்ணி அதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த டாப் கிராங்க் ராடு பூரா ஒரே இடத்துல நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வரது மாதிரி இருக்கும், ஒரே ஜாயிண்ட்டாக இருக்க மாதிரி. வெல்டு வச்சாலுமே நம்மளுக்கு அது வந்து ஒரு ஜாயிண்ட் தான். ஸோ அதனால் ஒரே இடத்துல நமக்கு வந்து வீக் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை 2வது ஆப்ஷனாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேலே உள்ள கைப்பிடியை பூரா உடச்சிட்டோம். சரிங்களா, கைப்பிடியை பூரா உடச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு மேலேயே நம்ம வந்து இந்த 3/4 அடிக்கு நம்ம வந்து இந்த கம்பியை வந்து போட்டோம். ஸோ இதனால் என்ன, இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த காங்கிரீட்டை விட இது வந்து ஒரு 6 இன்ச்சு உயர்ந்திருக்கும். சரிங்களா, நம்ம காங்கிரீட் எவ்வளோ போடுதோமோ அந்த காங்கிரீட் திக்னஸுக்கு இது வந்து 6 இன்ச்சு உயர்ந்திருக்கும். அதனால பெரிய பிரச்சனையானு கேட்டிங்கன்னா, ஒரு 6 இன்ச்சுங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இது வந்து மாடி வருது. ஸோ அந்த மாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6க்கு 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிச்சன், இது ஒரு ஹாலு, இது ஒரு பாத்ரூமு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து வாரோம் அப்படின்னா இந்த ஹால்லேருந்து அது ஒரு பெட்ரூம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் பண்ணி ஒரு ஸ்டெப் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 இன்ச்சுங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். இது வந்து எல்லா இடத்துலையும் இது வந்து சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. எதுக்கு அப்படின்னா, இது வந்து மேக்கப்பாக்க சைட்டு அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தென்மேற்கு ஆயிடுது. ஸோ அந்த தென்மேற்கு மூலை வந்து உயர்ந்துருக்கலாம். வாஸ்து நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலை வந்து நம்மளுக்கு வந்து உயர்ந்துருக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அதனால் நம்ம வந்து உயர்த்திருக்கோம். இதே இது உங்களுக்கு வந்து தென்மேற்கு இல்லை, வேறு ஏதோ ஒரு மூலை இருக்குது, வடகிழக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ரூஃபை வந்து நம்ம வந்து உயர்த்த முடியாது. சரிங்களா, ஸோ அதை நீங்கள் வாஸ்து பார்க்கிங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 அடி அவுட்ரு டு அவுட்ரு. ஸோ இந்த 26 அடிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு கைப்பிடி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 3 அடி உயரத்துக்கும் நம்ம இந்த 26 அடிக்கும் நம்ம வந்து கைப்பிடியை உடச்சிருக்கோம். ஸோ அதோட உடைக்கிறதுக்கான சார்ஜு, அதோட மெட்டீரியல் சார்ஜு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ நம்ம இதிலேயே நம்ம வந்து மாடி கட்டுறோம் அப்படின்னா அந்த கைப்பிடியை நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா, அந்த கைப்பிடியே மேலேயே நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிடலாம்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடியோட மெட்டீரியல் சார்ஜ், அதை உடைக்கிறதுக்கான லேபர் சார்ஜு எல்லாமே, அதை மறுபடியும் அதை ரீப்ளேஸாக கட்டுறதுக்கான சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 அடி துல்லியமாக 3/4 அடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்லே நம்மளுக்கு வந்து லோடு ஃபுல்லாக ஆக்ட் ஆகிடுது. எந்த விதமான பிரச்சனை கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. இது வந்து பழைய மெத்தடு தான். இப்போ உள்ள மெத்தடு தான் அந்த ஜாயினிங்கு. பழைய மெத்தடு பூரா இப்படி தான். ஆனால் அந்த பழைய மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ உள்ள மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ஜாயினில் பூரா வந்து பார்த்திங்கன்னா கசிவு ஏற்பட்டு தண்ணி லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா அவுட்ரு வாலில் தான் நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம். யூஸ்வலாக நம்ம அந்த வாலை கொண்டு வந்து இதில் நம்ம காங்கிரீட் மேலே போடுற மாதிரி தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லாஸாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வால் கட்டுறதுக்கான செலவு மிச்சம். இப்போ புதுசாக நம்ம இந்த ரூம் எழுப்புதோம் அப்படின்னா இந்த கீழேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து வானம் தோண்டி பேஸ்மெண்ட் போட்டு 10 அடி உயரத்தை கெட்டி அதுக்கு மேலே ரூஃப் போடுறதுக்கு இது வந்து ஒரு 3 அடி தான் நம்மளுக்கு வந்து கைப்பிடி மட்டும்தான் லாஸு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம வந்து நல்ல முறையில் ரூஃப் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம இந்த மெத்தடை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் நீங்கள் வாஸ்து பார்க்கிங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வாஸ்து வந்து உங்களுக்கு வந்து எந்த திசையில் வருது அப்படிங்கிறத. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொது செவருக்கிட்ட வரோம் அப்படின்னா பொது செவருக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட உரிமை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி தான். 9 இன்ச்சு செவரில் நம்மளுக்கு வந்து 4.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து உரிமை. ஸோ அந்த 4.5 இன்ச்சு தான் நம்மளால் வந்து உடைக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த செங்கல் இருக்குது பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு செங்கல். ஸோ 2 செங்கலில் நம்மளுக்கு வந்து இந்த 4.5 இன்ச்சுக்கு மட்டும் துல்லியமாக உடைச்சிருக்கோம். துல்லியமாக அந்த 4.5 இன்ச்சுக்கு மட்டும் உடச்சி நம்ம இந்த காம்பியை வந்து அது வரைக்கும் ஏர்மானத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த 4.5 இன்ச்சில் குறையக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போவுமே மேஸ்திரிகள்லாம் 3 இன்ச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 இன்ச்சுங்கிறது வந்து கட்டாயம் காணாது. ரூஃபுக்கு 4.5 இன்ச்சு கட்டாயம் வேணும். அந்த 4.5 இன்ச்சு நீங்கள் வந்து ஏர்மானம் ஏற்றிங்க ரூஃபுக்கு அப்படின்னா அது வந்து எந்த ஸ்பேனாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னா ஸ்டார்டர் ஸ்பேனாக இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ ஒன்வேயை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்வே தான். சரிங்களா? ஸோ இந்த ஒன்வேயில் நம்மளுக்கு வந்து அதிகமான பெண்டிங் மூமெண்ட் லோடு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா அந்த லாங்கர் ஸ்பேனில் தான். இந்த லாங்கர் ஸ்பேனும் அந்த லாங்கர் ஸ்பேனில் தான் நம்மளுக்கு வந்து லோடு ஆக்ட் ஆகும். இந்த ஷார்ட்டர் ஸ்பேனில் வந்து அவ்வளோவா லோடு ஆக்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டர் ஸ்பேன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இருக்குது, பொது சுவர் இருக்குது. ஸோ அதனால் இது அவ்வளோவா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறத நம்ம வந்து உடச்சி ஏர்மானத்துக்கு ஏற்றி நம்ம வந்து பண்ணுறோம். இது உங்களுக்கு வந்து லாங்கர் ஸ்பேனில் நம்மளுக்கு வந்து பொது சுவர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பர்சனலாக கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரூஃபோடு இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து ராடை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து வெல்டு பண்ணணும். இல்லை அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே ஒரு பெல்ட்டு போட்டு ஒரு கன்சில் பெல்ட்டு போட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதை வந்து சேவ் பண்ண முடியுமோ ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்வைஸ் கேட்டு அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து சேவ் கால் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ரூஃப் கான்கிரீட் போடணும். சரிங்களா? இது ஷார்ட்டர் ஸ்பேன் இருந்தால் இந்த மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷார்ட்டர் ஸ்பேனாக இருந்தால் நீங்கள் வந்து 4 இன்ச்சுக்கு ஏர்மானத்துக்கு உடச்சி நம்ம வந்து பண்ணிக்கலாம். லாங்கர் ஸ்பேனாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் அட்வைஸ் கேட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஷார்ட்டர் ஸ்பேன் லாங்கர் ஸ்பேனாக ஒன்றுமே இல்லை. உங்கள் நீல சுவராக இருந்தால் ஸ்ட்ரக்சரல் அட்வைஸு, கட்டை சுவராக இருந்தால் தேவையில்லை. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன் வேயாக இருக்கணும். 2 வேவாக இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் ஸ்ட்ரக்சரல் அட்வைஸ் தான் கேட்கணும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வே 1 வே அப்படிங்கிறது கேல்குலேஷன் நீங்கள் நெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது 2 வே எது 1 வே அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அதனால் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.